ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் 2 சைட்ஸ் இருக்குது. ஒன்று சப்ராக்ஷன், ஒன்று அடிஷன். அடிஷன் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ எங்கள் சேனலில் பார்க்கலன்னா அதை மட்டும் போய் பாருங்கள். பிகாஸ் தட் கிவ்ஸ் யூ அ ஃபவுண்டேஷன். நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் தான் அதுக்கு மேலே நீங்கள் மேலும் மேலும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் சப்ராக்ஷன். இது மேனிஃபெஸ்டேஷனுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மென்டல் ஹெல்த், லைக் உங்கள் ஹோல் லைஃப் வில் ஸ்டார்ட் டு சேஞ்ச். உங்கள் பொட்டென்ஷியல் எல்லாம் கிளியர் அவுட் பண்ணி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் ஒரு கார்பரேட் ஜாபில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, எங்கே இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஆத்லீட்டாக இருக்கீங்க, எதுவாக இருந்தாலுமே, எங்கே நீங்கள் வேலை பார்த்தாலும், எந்த ஸ்போர்ட்டில் நீங்கள் இருந்தாலும், என்ன ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணாலும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட ப்ராக்ரஸ் எல்லாமே இட் வில் பிகம் 100 times more faster and more efficient the moment you start doing emotional cleansing or processing and letting go. ஸோ எமோஷனல் ப்ராசஸிங்னா என்ன, எமோஷனல் கிளென்சிங்னா என்ன, லெட்டிங் கோனா என்ன, அதுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் என்ன சம்மந்தம், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் மோஸ்ட்டாக மக்கள் எல்லாருமே தே ஆர் நம்பிங் தெம்செல்ஸ். லைக் இப்போ நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியல, ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, என்ன பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும், ஆர் யூ ஆக்சுவலி சிட்டிங் டவுன் வித் யுவர் செல்ஃப்? உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? என்ன எமோஷன் கோத்ரூ பண்ணுறீங்கன்ட்டு ஃபஸ்ட்டு அவேராக இருக்கீங்களா? மோஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க மோஸ்ட்டாக இன்ஸ்டாகிராம் உள்ளே போனால் போதும், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம், 4 மணி நேரம் ஆகும். இன்ஸ்டாகிராம்லேயே பூந்து they are rotting their mind away. உலகத்துலேயே எனக்கு பிடிக்காத அப்படின்னா அது இன்ஸ்டாகிராம்லாம். அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போட போகிறேன். இன்ஸ்டாகிராமை திட்டி உங்கள் எல்லாரையும் இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ண வைக்க தான் முதல் வேலையாக இருக்க போது. கூடிய சீக்கிரம் அதுக்கு வீடியோ வரும் கண்டிப்பாக. ஸோ இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க? ஒன்று ரொம்ப ஒர்க்குன்னு ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டியது, ஆர் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியான்னு மூழ்கிற வேண்டியது, ரீல்ஸு, அப்படின்னா யூடியூப்லேயும் ரொம்ப நல்ல கான்டென்ட் பார்க்குறாங்கலாம் கிடையாது. அதுவும் பிரெயின் ராட்டை மைண்டு மழுகிற மாதிரி எந்த கான்டென்ட் இருக்கோ அந்த கான்டென்ட் தான் பார்க்க வேண்டியது. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ்க்கு வேலிடேஷனே கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. யூ வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் யுவர் ரியாலிட்டி. அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா, பான், வீடியோ கேம்ஸு, ஒர்க், இந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. அந்த ஆங்கிள்ஸ் மூலமாக நீங்கள் தப்பிச்சிக்கிறீங்க ஆக்சுவல் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் நீங்கள். ஓகே, ஸோ யூ ஹாவ் அ கோர், அண்ட் இந்த கோர் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா யூ வில் ஹாவ் அன்லிமிட்டட் மோட்டிவேஷன், யூ வில் ஹாவ் கான்ஃபிடென்ஸ், கன்விக்ஷன். ஃபவுண்டேஷனில் நம்ம பேசின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக ஆரம்பிக்கும். பட் இந்த கோரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் அ லாட் ஆஃப் எமோஷன்ஸ் தட் யூ ஹேவன்ட் ப்ராசஸ்ட் yet. 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் முன்னாடி அந்த இன்சிடென்ட்லாம் கூட இப்போ வரைக்கும் உங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பத்தி, ஷேம், கில்ட், ஆங்கர், வரி, சேட்னஸ், இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸு உங்கள் கோருக்கு மேலே ஸ்டாக்கப் ஆகி இருக்கிறதுனால உங்களோட பொட்டென்ஷியலை யூ கான் டேப். நீங்கள் எதுவும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது, உங்களால் எந்த ப்ராக்ரஸும் பண்ண முடியாது, லைஃப்பில் எந்த சேஞ்சும் கொண்டு வர முடியாது. பிகாஸ் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு எமோஷ்னல் பேகேஜ் மாதிரி. ஒரு 10 கிலோ மூட்டையை உங்கள் ஷோல்டரில் போட்டு நீ ஓடுறான்னு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் யூ ஹவ் பீன் நம்பிங் யுவர் செல்ஃப். இது பண்ணாமல், எமோஷனல் ப்ராசஸிங் அண்ட் கிளென்சிங் பண்ணாமல் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு கோலையுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது, எந்த ப்ராக்ரஸும் மேக் பண்ண முடியாது. It's a fact. பிகாஸ் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஆங்கிள்லேருந்து பார்க்காம ஒரு மென்டல் ஹெல்த் ஆங்கிள்லேருந்து பார்ப்போம், ஒரு மோட்டிவேஷன் ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோட்டிவேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. இவ்வளோ பெரிய மூட்டையை சுமந்துக்கிட்டு நீங்கள் எப்படி மோட்டிவேட்டடாக இருப்பீங்க வேலை பார்க்குறது? எப்படி ஒர்க்கில் ஃபோக்கஸ் இருக்கும்? ஃபோக்கஸ் அடி வாங்கும், மோட்டிவேஷன் அடி வாங்கும், உங்கள் எனர்ஜி லெவல் அடி வாங்கும், தூக்கம் அடி வாங்கும், நிம்மதி அடி வாங்கும், ஓவர் திங்கிங் அளவுக்கு அதிகமாக இருக்கும், ஈஸியாக அடிக்ட் ஆகிடுவீங்க, ஈஸியாக ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க, சோஷியல் மீடியாக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க, பானுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க, வீடியோ கேம்ஸ் அடிக்ட் ஆகிடுவீங்க, கான்ஃபிடென்ஸ் அடி வாங்கும். ஸோ there are so much you are losing if you don't prioritize emotional cleansing and processing. And first வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம இமேஜினேஷனை யூஸ் பண்ணி we are fulfilling our desires. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா இது புரியாது. அங்கே தான் நான் அடிஷன் பற்றி பேசியிருப்பேன். லைக் ஹவு டு யூஸ் இமேஜினேஷன், எப்படி நம்ம ஆக்சுவலாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு. பட் சின்ஸ் யூ ஆர் ஸ்டாக்ட் அப், உங்களுக்குள்ள இவ்வளோ எமோஷன்ஸ் ஆக்கியபைடாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பாசிட்டிவ் எமோஷனுக்கு அங்கே இடமே இல்லை.
ஓகேவா? எவ்வளோ கேவலமான சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும், எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலுமே தேர் இஸ் அ பாசிட்டிவ் ஆங்கிள் டு யுவர் லைஃப். பட் அந்த பாசிட்டிவ் ஆங்கிள் டு யுவர் லைஃப் உங்களால் பார்க்க முடியாது. பிகாஸ் நீங்கள் யூ ஆர் ஸ்டில் riddled up with all of these emotions. ஸோ எந்த ஒரு பாசிட்டிவ் எமோஷனுமே உள்ளே வர முடியாது. அதுதான் இந்த 2 ஆரோ. ஒரு பாசிட்டிவ் எமோஷனுக்கு இங்கே இடமே இல்லை. பிகாஸ் யூ ஆர் ஸ்டில் muddled up with all of these negative emotions. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியர் அவுட் பண்ணால் தான் ஒரு ஆக்சுவல் பாசிட்டிவ் எமோஷனை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி, இஃப் யூ ஹவ் பின் எமிட்டிங் ஆங்கர், இஃப் யூ ஹவ் பின் எமிட்டிங் ஷேம், கில்ட், வரி, இந்த மாதிரி எமோஷன்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டே டு டே லைஃப்லனா, அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும், இன்னும் நிறைய விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்? எந்த விஷயம் நடந்தால் உங்களுக்கு இன்னும் வரியாக ஃபீல் பண்ணுவீங்க, இன்னும் கோவமாக ஃபீல் பண்ணுவீங்க, இன்னும் ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த விஷயங்கள் திரும்பி 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 நடந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் த லா. ஸோ உங்கள் வைப்ரேஷனில் இந்த எமோஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களால் எந்த மேனிஃபெஸ்டேஷனும் பண்ண முடியாது. யூ கான்ட் மேனிஃபெஸ்ட் யுவர் டிசைர்ஸ். ஸோ இது இந்த சப்ராக்ஷன் பார்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டாகிராமில் நோண்டிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் நினச்சாலே கோவம் வருது. பிகாஸ் ஐ ஹேட் தட் ஆப். நானும் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன் தான். நானும் கிளியர் இன்ஸ்டாகிராமில் என்னோட ப்ரொஃபைல் லிங்க் தரேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் ஐ எம் நாட் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் யூஸிங் இன்ஸ்டாகிராம் ஆர் எனி அதர் சோஷியல் மீடியா. ஸ்னாப்சாட் யூஸ் பண்ண தேவையில்ல. ஐயோ அது இன்ஸ்டாகிராமோட மோசம், ஸ்னாப்சாட் வேண்டாம். பட் யூ கேன் யூஸ் இன்ஸ்டாகிராம். ஈவன் ஐ யூஸ் இன்ஸ்டாகிராம். நான் யூஸே பண்ண மாட்டேன், நான் வந்து ஒரு பெரிய மேதாவி, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் மேலெல்லாம் கிடையாது. நானும் யூஸ் பண்ணுவேன். பட் நான் கான்ஷியஸாக யூஸ் பண்ணுவேன். நான் உள்ளே போகிறேன்னா, ஆமாம் இதனால் எனக்கு பிரெயின் ட்ராப் நடக்கும். இப்போ 30 நிமிஷம் நான் ரீல்ஸ் பார்த்தோன்னா 30 நிமிஷம் இந்த ரீல்ஸ் எனக்கு மறந்துடும். பரவாயில்ல, எனக்கு சும்மா டைம் ஸ்பேஸ் தான் பண்ண போகிறேன்ட்டு ஒரு கான்ஷியஸான ஒரு கேவலமான டிசிஷனை நான் அந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஆனால் எல்லாருமே அப்படி எடுக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ இல்லை திருப்பி அதை யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் விருப்பம். பட் இட் ஹேஸ் இட்ஸ் எஃபெக்ட். சும்மா உங்கள் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு வாரத்துக்கு ஆவரேஜ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு உங்கள் இன்ஸ்டாகிராமே சொல்லிடும். அந்த டைமை வேறு எதுக்கு ப்ரொடக்டாக யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் இன்ஸ்டாகிராம் ஐ கால் பீப்புள். எனக்கு எப்போல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி எப்படா இருக்கு. இன் தட் வே ஐ எம் இம்ப்ரூவிங் மை ரிலேஷன்ஷிப்ஸ் ரேதர் தென் டூம் ஸ்க்ரோலிங் ஆன் சோஷியல் மீடியா. ஏதாவது ஃப்ரெண்டை பற்றி நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கிவ் ஹிம் ஆர் ஹர் அ கால். பேசுங்க, நல்ல கதை அடிங்க. அதை விட்டுட்டு ஸோ அடிஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காம இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா புரியும், பட் ஃபுல் கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எமோஷ்னல் ப்ராசஸிங் ஆர் லெட்டிங் கோ, அது எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ எப்படி நீங்கள் ஆக்சுவலாக லெட்டிங் கோ டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, டெய்லி நெக்ஸ்ட் ஒரு 7 டேஸ்க்கு ஆர் நீங்கள் இதை டெய்லி ப்ராக்டிஸாக கூட வச்சுக்கலாம். டெய்லி ஒரு மணி நேரம் ஆர் அரை மணி நேரம். உங்களால் 1 மணி நேரம் சும்மா இருக்க முடியுமான்னு கேட்டால் அது உங்களை பொறுத்து தான். உங்களால் முடிஞ்சால் இருங்க, அப்படி இல்லைனா ஸ்டார்ட் வித் 30 மினிட்ஸ். ஸோ டெய்லி ஒரு 30 மினிட்ஸ்க்கு யூ சிட், ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. சிட் இன் சைலன்ஸ். நான் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறேன், மியூசிக் போட்டுக்கிறேன், நோ ஸ்டிமுலேஷன். உட்காந்துக்கிட்டு அப்படியே வானத்தை பாருங்கள், இல்லை செவத்தை பாருங்கள், பட் எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மேலே வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரேண்டமான தாட்ஸ் வரும், ரேண்டமான எமோஷன்ஸ் வரும். பட் திடீர்னு ஒரு நெகட்டிவ் சினாரியை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. திடீர்னு ஒரு பயம் வரும், ஒரு கோவம் வரும். எது வந்தாலுமே அதை சப்ரெஸ் பண்ணாமல், அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஃபீல் பண்ணணும். என்ன வெளில வருதோ, என்ன எமோஷன் வெளில வருதோ, என்ன ஃபீலிங் வெளில வருதோ அதை அப்படியே ஃபீல் பண்ணணும். ஃபீல் இட் கம்ப்ளீட்லி அண்ட் ஆல்சோ வெல்கம் இட். இப்போ உங்களுக்கு சோகமாக ஃபீல் ஆகுது, இல்லை ஒரு பயம் வருதுன்னா அதை எப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு பயத்தை வந்து ஒரு உருவம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே கட்டி பிடிச்சிக்கோங்க. யூ வெல்கம் இட். வா, இன்னும் பயம் வா, எனக்கு ஓகே, ஆமாம் நான் பயமாக தான் இருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பயத்தை ஃபீல் பண்ண முடியுமோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல் பண்ணுங்கள். பிகாஸ் எமோஷன்ஸ் they are just energy
இன் மோஷன். எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எமோஷன்ஸ் ஆர் ஜஸ்ட் எனர்ஜி. அந்த எனர்ஜி நீங்கள் மேலே வர விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை ஃபீல் பண்ண அதுவாகவே டிசிபேட் ஆகிடும். அதை நீங்கள் ஃபீல் பண்ண விடாமல் அதை போட்டு அமுக்கி அதை சப்ரெஸ் பண்ணி அதை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த எமோஷன் வெளில போகாமல் அதை மேலே ஸ்டேக்கப் ஆகி டெய்லி நரகம் மாதிரி இருக்குது உங்களுக்கு. இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இது வந்து சோகமாக இருக்கலாம், இது வந்து கவலைப்படுறதா இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், ஜெலசியாக இருக்கலாம், என்ன நெகட்டிவ் எமோஷன் வேணா இருக்கட்டுமே, ஜஸ்ட் let yourself feel it completely and also welcome it. கோவம் வருதா? ஓகே, எவ்வளோ ஆமாம் எனக்கு இன்னும் கோவம் வருது, இன்னும் கோவம் வரட்டும், இன்னும் நல்ல கோவம் வரட்டும். வெல்கம் பண்ணுங்க, அதை எம்ப்ரேஸ் பண்ணுங்க. அதை எவ்வளோக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ உள்ளே இருக்கிற அவ்வளோ அழுக்கு, அந்த ஜங்கான எமோஷன்ஸ், அந்த பேட் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே வெளில வர யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் லைட்டர். ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த மோர் யூ டூ இட் கடைசியில் you will be able to easily let it go. ஈஸியாக உங்களால் அந்த எமோஷன்ஸ் உங்களால் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ சும்மா ஒன்றும் இல்லை, 30 நிமிஷத்துக்கு ஒரு டைமர் மாதிரி வச்சுக்கோங்க. 30 நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ணாமல் என்ன எமோஷன்ஸ் வருதோ அதை ரெசிஸ்ட் பண்ணாமல், அதை விட்டு தப்பிக்கணும்னு நினைக்காம என்ன எமோஷன் வருதோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல் பண்ணி பாருங்கள். யூ வில் ஃபீல் பெட்டர். பட் அதுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப கோபம் உங்களுக்கு இருக்குது, எதனால கோபம் இருக்கலாம். பட் அந்த கோபம் வந்து நீங்கள் 30 நிமிஷம் லெட் அவுட் பண்ணிட்டீங்க, அதனால் இனிமேல் வர நாளானிக்கெலாம் திருப்பி அந்த கோபமே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இந்த ஒரு கோபம் ஒரு எனி எமோஷன் ஃபார் தட் மேட்டர், அந்த ஒரு எமோஷன் நீங்கள் யூ ஹேவ் பின் சப்ரெஸிங் இட் ஃபார் லைக் மந்த்ஸ் ஆர் ஈவன் இயர்ஸ். வருஷக்கணக்காக நீங்கள் அந்த எமோஷன் சப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ ஒரு 30 நிமிஷம் ஒரு 1 hour நீங்கள் பண்ணுறதுனால எல்லா எமோஷனும் வெளில வந்துருச்சுன்னு கிடையாது. எப்போலாம் உங்களுக்கு எமோஷன் வருதோ, கோபம், ஜெலசி, ஆங்கர், ஆங்கர் சொல்லிட்டேன், கவலை ஆர் எனி நெகட்டிவ் எமோஷன் எது வேணால் எடுத்துக்கோங்க, அது எப்போலாம் வெளில வருதோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபீல் இட் கம்ப்ளீட்லி அண்ட் வெல்கம் இட் அண்ட் லெட் இட் கோ. என்ன எமோஷன் எப்போ வந்தாலுமே சரி, நாள் பூரா இது வந்து ஒரு ப்ராக்டிஸ். பட் நாள் பூரா உங்களுக்கு நிறைய எமோஷன்ஸ் வரும். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறதே தெரிலனா இட்ஸ் ஓகே. அந்த இடத்துல அப்படியே உட்காந்து என்ன ஃபீலிங் வருதோ, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, ஆமாம் நான் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபீல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் ஜஸ்ட் எனர்ஜி, ஆட்டோமேட்டிக்காக டிசிபேட் ஆகி போயிட்டே இருக்கும். போயிட்ட அப்புறம் ஒரு வேக்யூம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த வேக்யூம்குள்ளே தான் ஒரு கிளியர் ஸ்பேஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் உங்கள் பாடிக்குள்ளே ஒரு ஆங்கரு, கவலை, வரி, ஸ்ட்ரெஸ்ஸு, ஜெலசி, ஷேமு, கில்ட்டு, ஆப்பத்தி, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸை நீங்கள் சப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க வருஷக்கணக்காக ஒரு மாதக்கணக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரீசெண்டாக பிரேக்கப் நடந்திருக்கலாம், அந்த பிரேக்கப்பை ப்ராசஸ் பண்ணாமல் நடந்திருக்கலாம். ஸோ நிறைய எமோஷன்ஸ் இருக்கா, இது ஒன்றா நீங்கள் லெட் கோ பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி 1/2 hour to 1 hour நான் கொடுத்த ப்ராக்டிஸை பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் அவுட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிளியர் அவுட் ஆன உடனே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். நான் இந்த எம்டி ஸ்பேஸில் நீங்கள் என்ன பாசிட்டிவ் எமோஷன் வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ இட் கேன் பி செக்யூரிட்டி, ஜாய், happiness, gratefulness, etc. ஸோ என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவான எமோஷன்ஸ் உங்களால் ஃபில்அப் பண்ணிங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். எப்படி ஃபில்அப் பண்ணுறது? என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்கள், ஆர் அப்கமிங் வீடியோஸை பாருங்கள். யூ கேன் யூஸ் யூர் இமேஜினேஷன், உங்களோட கற்பனையை யூஸ் பண்ணி ஆர் உங்களோட அவேர்னஸை யூஸ் பண்ணி யூ கேன் ஃபில் யுவர் செல்ஃப் அப் வித் தீஸ் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரீக்குவன்சியில் நான் எப்போவுமே நீங்கள் ஒரு ஃப்ரீக்குவன்சி எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? இந்த யூனிவர்ஸ் இருக்குது, இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ஆண்டனா, இந்த உங்கள் மைண்டு தான் ஒரு ஆண்டனா. இந்த ஆண்டனா மூலமாக நீங்கள் ஒரு ஃப்ரீக்குவன்சி எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இவ்வளோ நாளாக உங்கள் ஃப்ரீக்குவன்சி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட், நான் நிறைய காம்பனண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். உங்கள் பிலீஃப்ஸ் இருக்குது, ஐடென்டிட்டி இருக்குது, உங்கள் ஃபோக்கஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய காம்பனண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வீடியோ அகைன் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் இஸ் யுவர் எமோஷன்.
ஓகே, the most important component is your emotion. அண்ட் இப்போ தான் நம்ம எமோஷனல் ப்ராசஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் யூ கிளியர் அவுட் ஆல் யுவர் எமோஷனல் பேக்கேஜ், எல்லா கெட்ட எமோஷன்ஸையும் வெளில கொண்டு வந்த அப்புறம் உங்களோட கற்பனையை யூஸ் பண்ணி நல்ல எமோஷன்ஸை உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபில்அப் பண்ண ஆரம்பித்த உடனே யுவர் ஃப்ரீக்வன்சி ஸ்டார்ட்ஸ் டு சேஞ்ச். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்கள் எமோஷ்னல் ஸ்டேட் மாறிடுச்சு. உங்கள் எமோஷ்னல் ஸ்டேட் மாறிடுச்சு. ஸோ சின்ஸ் யூர் எமோஷ்னல் ஸ்டேட் மாறுறதுனால உங்கள் ஃப்ரீக்வன்சி மாறிடுச்சு. ஸோ நீங்கள் எமிட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி மாறினதுனால அதை உங்களால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சதுன்னா, இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி எமோஷனல் ப்ராசஸிங் பண்ணிட்ட அப்புறம் உங்கள் இமேஜினேஷன் யூஸ் பண்ணி யூ ஆர் ஃபில்ட் அப் வித் யுவர் நியூ பாசிட்டிவ் எமோஷன்ஸ். ஓகேவா? பட் நாளைக்கு திருப்பி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நாளானைக்கு இருக்கும், ஒரு வாரத்துக்கு இருக்கும், ஒரு மாதத்துக்கு இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். இப்போ என்னோட ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஐ கேன் பின் பாயிண்ட் இந்த எமோஷன் நீங்கள் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஐ கேன் பின் பாயிண்ட் வேர் யூர் கோயிங் ராங். நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்கன்னா இட் மை டேக் அ லிட்டில் பிட் லாங்கர். ஸோ பேஷன்ஸ் இஸ் கீ. பொறுமையாக தான் இருந்தாகணும். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த எமோஷன்ஸ்லாம் ஹார்பர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ கிவ் யுவர் செல்ஃப் சம் டைம், கட் யுவர் செல்ஃப் சம் ஸ்லாக். ஓகே, ஸோ உங்கள் எமோஷ்னல் ஸ்டேட் மாறின அப்புறம் உங்கள் ஃப்ரீக்வன்சி மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ நாளாக நான் சொன்னேன் இல்லையா, யூனிவர்ஸ் வந்து ஒரு மிரர் மாதிரி. ஸோ இவ்வளோ நாளாக உங்கள் ஸ்டேட் வந்து வரி, ஆங்ஷியஸ்னஸ், ஸ்ட்ரெஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வரிடாக இருந்ததுனால, ரொம்ப கவலைப்படுறதுனால, ரொம்ப பயத்தில் இருந்ததுனால, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால யூனிவர்ஸும் திரும்ப திரும்ப மோர் ஈவெண்ட்ஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி இன்னும் அந்த வரியை, இன்னும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்தது. பட் நான் சொன்ன ப்ராக்டிஸ் மூலமாக அண்ட் நான் நிறைய விஷயம் ஃபர்ஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணதில்ல, இந்த எல்லா கான்செப்ட்ஸை வச்சும் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் க்ரியேட் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் கன்சிஸ்டண்டாக பண்ண உங்களோட ஸ்டேட் மாறிடுச்சு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் worried, ஸோ நீங்கள் இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸை எமிட் பண்ணுறதுனால மோர் சிச்சுவேஷன்ஸ் வரும். நிறைய காசு வரலாம், லவ், ஹெல்த், உங்கள் லைஃப் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த இமோஷனல் ப்ராசஸிங் பண்ண அப்புறம் you will never have a problem with motivation, you will never have a problem with focus, உங்கள் கவனம், you will never have a problem with feeling sad, feeling depressed. இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் வகையாகவும் சரி, மேனிஃபெஸ்டேஷன் வகையாகவும் சரி, you will get so much benefits by just doing this one technique. ஓகேங்களா? நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மேலாம் நம்பிக்கை இல்லை, நான் ரொம்ப சயின்டிஃபிக்கான பர்சன், சயின்ஸ் I will also discuss about the science of manifestation in another video. எல்லாமே பிளான் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் வரி. பட் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் மேலே நம்பிக்கையே இல்லை, இதெல்லாம் வந்து ஃபேக்கு, நம்பிக்கை இல்லைனாலுமே, அப்படிப்பட்ட பர்சனாக இருந்தாலுமே யூ ஸ்டில் ஹாவ் ப்ரூவன் சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ் பை யூ எமோஷ்னலி ப்ராசஸிங் யுவர் எமோஷன்ஸ். புரியுதுங்களா? ஸோ பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. எல்லாருமே, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் இதை பண்ணணும். ஆனால் இது யாருமே நம்ம சொல்லிக் கொடுக்குறது கிடையாது, ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, காலேஜில் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது, நம்ம அப்பா அம்மாவுக்கும் தெரியாது இதை பற்றிலாம். ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு லேர்ன் அபவுட் திஸ் ஸ்டஃப். சும்மா வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்க தேவையில்ல, யூ ஆர் ஃப்ரீ டு கிவ். நான் ஒரு வீடியோவும் நான் ஐ எம் புட்டிங் இன் மை எஃபர்ட் அண்ட் ஒர்க் இன் ஹியர் அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் தட் யூ வில் ஃபாலோ த்ரூ ஆன் வாட் எவர் ஐ எம் அட்வைசிங் யூ ஆன். சும்மா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பிரெயின் ராட் கண்டென்ட் பார்த்துட்டு போகலாம். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிறதுனால யூ வில் ஸ்டார்ட் சீயிங் சேஞ்சஸ் இன் யுவர் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி as well. ஸோ ஹவு டஸ் திஸ் அப்ளை டு? ஸோ இதெல்லாம் தான் நான் பார்த்ததில், இது சின்ன லிஸ்ட், இதோட நிறைய இருக்குது. பட் ஓவராலாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறதுனால தான் தே காண்ட் ப்ராசஸ் their எமோஷன்ஸ். அவங்க எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான். ஸோ அதாவது பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப்பில் லைக் எனக்கு பொறுத்த வரைக்கும் யூடியூப் இஸ் த பெஸ்ட் சோஷியல் மீடியா எவர். இட்ஸ் நாட் நெசசர்லி சோஷியல் மீடியா, பட் இட் இஸ் த
ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தட் யூ குட் ஸ்பெண்ட் யுவர் டைம் இன். பட் அதுவே பீப்புள் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. யூடியூப்பில் என் லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணதுன்னா ஒரு விஷயத்தான் நான் சொல்லணும்னா யூடியூப் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸ், ஃபஸ்ட்டு புக்ஸு, அதுக்கப்புறம் யூடியூப். பட் என்ன கான்டென்ட் பீப்புள் பார்க்குறாங்க? ஏங்க, வேறு ஏதோ ஒரு குடும்பம் அவன் குழந்தைய கூட்டிக்கிட்டு எங்கேயோ போகிறான், வேறு கண்ட்ரிக்கு போகிறான்னா அதை நீங்கள் எதுக்குங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு? ஆர் வாட் டூ பீப்புள் வாட்ச் தீஸ் டேஸ்? நிறைய கண்டென்ட் நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிலே இருக்குது. நிறைய நல்ல சேனல்ஸ் இருக்குது நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில். ஃபார் எக்ஸாம்பிள் there's காசிஸ் கார்னர், அண்ட் காசிஸ் கார்னர் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தட் இஸ் அ வெரி குட் சேனல் தட் ஐ ஃபாலோ. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல எஜுகேட்டிங் சேனல்ஸ்லாம் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே பிரெயின் டாட் கான்டென்ட் போஸ்ட் பண்ணுறாங்க தான். ஸோ யூடியூப் தேவையில்லாத கான்டென்ட் பார்த்து மூலியை மயக்கி வச்சுக்கிறது. ஸோ அவங்க லைஃப்க்கு ரெலவெண்ட்டாக இல்லாத வீடியோஸ் பார்க்குறது. இன்ஸ்டாகிராம் நான் சொல்லவே தேவையில்லை. ரீல்ஸ், போஸ்ட், ஸ்டோரிஸ், நோ ஒன் கேர்ஸ். ஸ்னாப்சாட் மொத்தமாக என்ன பண்ணால் நம்மளுக்கு என்ன ப்ரோ? நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். போன வாரம் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்னாப் அமைச்சிருக்கோம், என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? போன வாரம் தேர்ஸ்டே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? கண்டிப்பாக ஸ்னாப்ஸ் பார்த்துருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும்ல. நீங்கள் ஸ்னாப் அனுப்பதாக இருந்தாலும் சரி, மற்றவங்க ஸ்னாப் பார்க்கறதா இருந்தாலும் சரி, இட்ஸ் கம்ப்ளீட் அட் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் யூ ஆர் அடிக்டட் டு இட். மெனி பீப்புள் ஆர் அடிக்டட் டு அன் எமோஜி. ஒரு எமோஜிக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க இந்த உலகத்தில். அண்ட் இவங்களுக்குலாம் 25-26 இயர்ஸ் இருக்கும், வயசு இருக்கும். ஸ்னாப்சாட் அண்ட் ஜென்ரல் சோஷியல் மீடியா, ட்விட்டர், த்ரெட்ஸ், லிங்க்டின்ல யாரும் அடிக்டடாக இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் ஒர்க். ஸோ சோஷியல் மீடியாவில் அடிக்டாக இல்லாதவங்க மெனி பீப்புள் ஆர் அடிக்டட் டு தர் ஒர்க். ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கூட தோணாது. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் த ரியாலிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன். பண கஷ்டம் இருக்கலாம், கடன்கள் நிறையா இருக்கலாம், நிறைய என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல், அந்த எமோஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணாமல், தேர் ஒர்க்ன்ட்டு ஒர்க்லேயே மூழ்கி கிடக்கிறது. அண்ட் ஃபோன் அடிக்ஷன். ஸோ ஜென்ரல் ஃபோன் அடிக்ஷன், பான் அடிக்ஷன். அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. தப்புன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தப்பு இன் த சென்ஸ் அது நம்மளோட இன்டிமசி வித் அவர் பார்ட்னர் தான் அஃபெக்ட் ஆகும், அண்ட் நம்மளோட டோபமைன் லெவல்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ பண்ணாதீங்க. அண்ட் வீடியோ கேம்ஸ். நான் வீடியோ கேம் நிறையா ஆடுவேன். இப்போது குறைச்சிக்கிட்டேன். பட் ஐ வாஸ் பிளேயிங் அ லாட். அண்ட் அளவாக இருந்தால் எதுவுமே பிரச்சனை கிடையாது. பட் அதுவே ஒரு எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் ஆஃப் எஸ்கேபிசமாக யூஸ் பண்ணிருந்தால் தென் அஃப்கோர்ஸ் இட் வில் அஃபெக்ட் யூ. இட் வில் அஃபெக்ட் யூ ஃப்ரீக்வன்சி. இட் வில் அஃபெக்ட் யுவர் லைஃப். அண்ட் ஸ்பெண்டிங் மணி. அதாவது தேவையில்லாமல் ஷாப்பிங் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணணுமேன்னு பண்ணுறது, ஷாப்பிங்கில் வர ஹைக்காக பண்ணுறது. அண்ட் ஈட்டிங் அவுட். தேவையில்லாமல் வெளில சாப்பிட்டு பிகாஸ் வெளியில் இருக்கிறது எல்லாமே கேலரி ரிச் ஃபுட்ஸ், ரொம்ப ஃபேட்டியான ஃபுட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் நிறைய டோபமைன் கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் எஸ்கேபிசம். அண்ட் பிஞ்ச் ஈட்டிங். வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, வேலை சாப்பிட்டாலும் சரி, அளவுக்கு அதிகமாக தின்னுக்கிட்டு இருக்கிறது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எஸ்கேபிசம். உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக எமோஷன் ஃபேஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் பீப்புள் பிஞ்ச் ஈட். ரொம்ப நிறைய சாப்பிட்றது. நானும் அதை நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் டூ இட். வென்டிங். யாருக்காவது புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது, புலம்பி தள்ளிட வேண்டியது. அந்த புலம்புறதுனால ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போகிறது கிடையாது. புலம்பவே கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் புலம்புறது மட்டும் தான் வேலையை நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வென்டிங் அண்ட் கம்ப்ளைனிங். ஸோ இது எல்லாமே people use it as a tool to escape from their reality. ஸோ இதில் எதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு டேக் அ செல்ஃப் அவேர்னஸ் அசஸ்மெண்ட். இதெல்லாம் நான் பண்ணுறேன், எதுக்காக பண்ணுறேன்? ஒரு நோட் புக் எடுங்க, ஒரு ஜேர்னல் எடுங்க, எழுதுங்க, எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன்? நான் வீடியோ கேம் மாறிக்கிட்டே இருக்கேன்னா எதுக்கு நான் வீடியோ கேம் மாட்டிக்கிட்டு இருக்கேன்? எதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் வீடியோ கேம் மாட்டிக்கிட்டு இருக்கேன்? எதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன்? எதில் நான் அடிக்ட் ஆகியிருக்கேன்? ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் மாதிரி எடுத்து மேக் ஷுர் யூ பிகம் அவேர் ஆஃப் வேர் யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் ப்ரெஷியஸ் டைம் அண்ட் எனர்ஜி இன்டு. ஓகே, ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நான் ரொம்ப கம்மியாக தான் அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். பட் இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் இது இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. ஓகே, ஸோ மேக் ஷுர் யூ டேக் ஆக்ஷன் எவ்ரி டே ஃபார் த நெக்ஸ்ட் 7 days அட்லீஸ்ட். மினிமம் நெக்ஸ்ட் ஒரு 7 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு உட்காருங்க. 30 நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ணாதீங்க. என்ன வருதோ வரட்டும், அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். அப்படியே லெட் இட் அவுட் அண்ட் லெட் இட் கோ. என்ன வருதோ, என்ன கர்மமான எமோஷன் வருதோ அதை அப்படியே தூக்கி போடுங்க. ஓகே, யூ கான்ட் ஃபோர்ஸ் இட் அவுட். நீங்கள் அதை பிடிங்கி வெளில எடுக்க முடியாது. நீங்கள் உட்காந்து அதுவாக மேலே வர யூ லெட் இட் அவுட். அவ்வளோதான். தட் இஸ் த ப்ராக்டிஸ்.
ஒரு 30 நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா அப்போ அப்புறம். ஸோ ஆல் ஐம் ஆஸ்கிங் யூ டு டூ இஸ் ஸ்பெண்ட் 30 minutes வித் யுவர் செல்ஃப். உங்களுக்காக பண்ணுங்கள். ஜஸ்ட் 30 minutes எதுவுமே பண்ணாமல் விட்டத்தை பாருங்கள், செவத்தை பாருங்கள், இதை பண்ணுங்கள். அண்ட் பண்ணிட்ட அப்புறம் சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். அப்போ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி என் லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னு. சரியா? ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. ஐ வில் see you in another video.